ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 27/12/2023 புதன்கிழமை நான் பக்கம் சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்னென்ன நியூஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, ஸோ இன்றைக்கான பர்ஃபார்மன்ஸ் எந்த பக்கம் இருக்க போகுது, ஸோ அப்படிங்கிறதான் ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் எப்போதுமே குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்குவேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பாசிட்டிவாக 30 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50 கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.52% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஹாங்காங் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் மார்க்கெட் மட்டும்தான் நம்மளுக்கு நெகட்டிவ் 1.69% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்த ஓவராலாக இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக பேஸ் பண்ண அளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? இந்தியன் இண்டெக்ஸோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே 0.32% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் இண்டெக்ஸோட, அதாவது இந்தியாவோட மேஜர் இண்டெக்ஸான நம்மளுக்கு எஸ்டர்டே கொடுத்த ரிப்போர்ட். எல்லாமே நம்மளுக்கு எஸ்டர்டே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே எங்கே சின்ன சின்ன வால்டாலிட்டியில் கேண்டில்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்ம ட்ரேட்ஸ் எஸ்டர்டே அவாய்ட் பண்ணியாச்சு. ஒரு ட்ரேடுக்கு மேலே எடுக்கவே இல்லை. கமாடிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு க்ரூட் ஆயில் ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் USD பார்த்தீங்கன்னா 2.28% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 2.29% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கரன்சிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு கரன்சி பேஸ் பண்ணுற அளவுக்கு US டாலர் இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு 0.26% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட டாலர் பொறுத்த அளவுக்கு 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பாண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கு. 0.1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ADRக்கு வந்துடுவோம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரலாகவே காமிச்சிட்ருக்கு. ஸோ அது இன்னும் டேட்டா பப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ டாக்டர் ரெட்டி ADR பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 0.42% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா 0.25% நெகட்டிவாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1.65% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ பார்த்தீங்கன்னா 1.47% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். ஸோ எது பாசிட்டிவ் அப்படின்னா ICICI பேங்க் விப்ரோ நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரெட்டிஸாக இருக்கிறதெல்லாம் ஷார்ட் பொசிஷனுக்கு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீனிஸாக இருக்கிறத லாங் பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரேடிங்க்கு அனலைஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பெட்டரான ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா, ஸோ நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு பாசிட்டிவ். இந்தியன் டிசிஸை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ். கமாடிட்டிஸ் பாசிட்டிவ். ஸோ கரன்சிஸை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் ADR மட்டும் சம் சேஞ்சஸ் இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி, ஸோ இந்த மூணு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாப் லாசர்ஸில் வந்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நிஃப்டி 50 விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு இந்த FIIDAவோட டேட்டாவை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு என்ன ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FII எஸ்டர்டே எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6174 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க FII எஸ்டர்டே. ஸோ எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6269 கோடிக்கு FII எஸ்டர்டே செல் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 95 crore rupees, அதாவது 95 கோடி நெட் சேல்ஸ் FII பண்ணியிருக்காங்க. DIA பொறுத்தளவுக்கு 8830 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. 8663 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 167 கோடிக்கு நெட் பர்ச்சேஸ் DIA பண்ணியிருக்காங்க. FII கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே மட்டும் நம்மளுக்கு ஜஸ்ட் 95 crore மட்டும் தான் எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால் அவ்வளோ மட்டும் தான் செல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்டான நியூஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் டேட்டா பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8.3 பில்லியன் ஜூலை செப்டம்பர் குவார்ட்டரில் நம்மளுக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவ். இந்த CID நியூஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு ஏற்றுமதி மதிப்பை விட
ஸோ அதிகமாக இறக்குமதி செய்யும் அளவு தான் சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸை விட நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. இது ஒன் ஆஃப் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸோட அவுட்ஃப்ளோஸ் வந்து புஷிங் பேங்கிங் சிஸ்டம் வந்து புஷ் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி டெஃபிசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன் 7.5 இயர்ஸை விட ஹையாக இருக்குது சரிங்களா. ஸோ இது 7.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதை விட இப்போ நம்மளுக்கு ஹையாக இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இது 2 நியூஸ் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறப்ப, ஸோ 2:30க்கு வந்து கன்சூமர் கான்ஃபரன்ஸோடது கொரியனோடது பப்ளிஷ் ஆயிடுச்சு 99.5 பில்லியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5:20க்கு பார்த்தீங்கன்னா பிஓஜே சம்மரி ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அதாவது ஜப்பானோட டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு. 10:30க்கு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஸ்டார்ட்ஸ் இயர் ஆன் இயர் ஜப்பானோட தான். ஸோ இந்த அப்போ 10:30 இது நம்மளுக்கு லைட்டாக இம்பாக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இதை விட்டால் நம்மளுக்கு 8:30க்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவல் வந்தால் மார்க்கெட்டில் வந்து செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும். அதாவது 21,489 கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த லெவலில் போய் ரீச் பண்ணவே இல்லை. ஆனால் என்னோட ஃபெப்போட கன்ஃபர்மேஷன் படி, ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் படி ஸோ இந்த லெவலில் செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஸோ நம்மளுக்கு எகெயின் ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுச்சுன்னா ஸோ ஒரு இப்படி போயிட்டு எஸ்டர்டேவே நம்ம கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அதாவது இவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளுக்கு செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம எஸ்டர்டே வந்து நம்ம கொடுத்துருந்த பேட்டர்ன் சரிங்களா. இவ்வளோ தூரம் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதாவது நம்மளுக்கு இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒன்று ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணால் செல்லிங் நடக்கணும். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹையை வந்து அது வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்டர்டேவே எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் என்னன்னா லெவல் மிஸ் ஆகுது. 21,401 ரீச் பண்ணும் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த லெவலை வந்து எனக்கு மிஸ் பண்ணிடுச்சு சரிங்களா. ஆனால் எக்ஸாக்டாக அந்த லெவலை ரீச் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவலை ரீச் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு சம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதா என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 40குள்ளே வச்சுக்கோம் சரிங்களா. ஸோ ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுனா 21,454ங்கிறப்ப நான் 494 அந்த லெவலில் வச்சுருக்கேன். 91 வச்சுருக்கேன். 94 அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்ஸ் இங்கே போயிட்டு கூட அது ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நோட் திஸ் லெவல், இந்த ட்ரெண்ட் லைன் சரிங்களா. எக்ஸாக்டாக லெவல்ஸ்ன்னு சொல்கிறப்ப 2 லெவல்ஸ் இருக்குது மேஜராக. ஒன்று 21,506, இன்னொன்று 21,528. ஸோ 525 to 28 இந்த பர்டிகுலர் 2 லெவல்ஸில் வந்து எனக்கு வந்து செல்லிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக இந்த லெவலை ஹிட் பண்ணும். 21,580 வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 21,401. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப இது வந்து சப்போர்ட் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அப் ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறப்ப இது நம்மளுக்கு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, மார்க்கெட் விழுகுதுன்னா எவ்வளோ தூரம் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்துடணும். ஸோ நம்மளோட லெவல்னா 20,864. ஸோ அந்த லெவல் வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் இருக்கும். லாங் டேர்ம் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மேஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிம்போம் அங்கே தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட், குரூஷியல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,387 சரிங்களா. ரொம்ப குரூஷியல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,387 தான் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்கோட எக்ஸ்பைரி டே. ஸோ நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட்டுக்கு மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் அப்படியே நம்மளுக்கு சைட்வேஸ்லேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா.
ஸோ நம்மளுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே லாங் டேர்மில் தராத அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்மளோட 47,524 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஒரு விக் மட்டும் தான் கொடுத்துருக்கு, ஆனால் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ மறுபடியும் அகைன் போயிட்டு இந்த ட்ரெண்டை டச் பண்ணிச்சுன்னா எனக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ டுடே எக்ஸ்பைரி டே வேறு, ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்றைக்கி 2 டேட்டா சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த 2 டேட்டா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டியில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ நான் கிஃப்ட் நிஃப்டியில் எந்த டைமில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க்கோட மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து டச் ஆச்சு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ்டர்டே நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுனா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸில் நிற்கிது இப்போ. ஓகே, ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸில் தான் நம்மளுக்கு இப்போ நிற்கிது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 47,843 பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 48. ஸோ இந்த ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணும். 48,000 போயிட்டு ரீச் பண்ணும். அதாவது 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குல்ல, ஸோ 48,000 போயிட்டு ரீச் பண்ணும். ஒன்ஸ் எனக்கு 48,000 பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நியூ ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? எனக்கு டவுன் ட்ரெண்டில் விழுகுது அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே வந்து சைட்வேஸ் வந்து கொடுச்சு. சரிங்களா? ஆல்ரெடி இங்கே பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகிட்டு போனாலும் பட் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்படியே ஒரு வால்டாலிட்டியாக இருந்துச்சு. அகைன் வந்து எனக்கு போயிட்டு இந்த லெவலை டச் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு டக்குன்னு மார்க்கெட் வந்து கீழே விழுதுன்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் என்னோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 47,400 அந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை எனக்கு டக்குன்னு பிரேக் ஆகாது அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வியூ கொடுத்துட்டு கூட ஸோ அதுக்கப்புறம் கூட எனக்கு இந்த ட்ரெண்ட் என்ற சப்போர்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸில் அழகாக சப்போர்ட் எடுத்து போச்சு ப்ரீவியஸாகவே. ஸோ அதனால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னல வியூ நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கனால ஸோ நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் எஸ்டர்டே வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ்லாம் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா ஸோ கோயிந்தா தான். ஆப்ஷன் பையருக்கு வந்து லாஸ் மட்டும் தான் எடுத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஒரு விக்கு தான் இருக்குது. ஸோ ஸ்மால் பாடி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் நம்மளுக்கு சைட்வேஸாக இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட். மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் எஸ்டர்டே கொடுத்த மூவ்மெண்ட் இதுதான். ஸோ ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மணி நேரங்கிறப்ப இந்த லெவலில் இருந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவலை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 21,373 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கான அது ஹிட் ஆகவே இல்லை. இப்போ இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு வீக் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் இருக்கனால ஸோ இதையும் நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து முடிஞ்சிடும். 21.80 வந்து மார்க்கெட் வரையும் விழுகும், அது வரையும் விழுகும். ஆனால் அப் ட்ரெண்டில் இருக்கனால ஸோ எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 21,373. அதுக்கு அடுத்த லெவல் இது வந்து ட்ராப் நடக்கக்கூடிய இந்த 2 லெவலையும் நம்ம வாட்ச் பண்ணணும், ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஆல் டைம் ஹைக்கு நம்மளோட டார்கெட்டை வந்து மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,556 ஆல் டைம் ஹை. சப்போர்ட்னு இப்போதைக்கு நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிறது 21,190, 21,285 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 21,373 ஒன் ஆஃப் த ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் சொல்லியிருந்தேன்.
ஸோ இதுதான் இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ். 2 டேட்டா வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து 7:00 7:15 ஒரு டேட்டா வந்து சிஏடி டேட்டா பப்ளிஷ் ஆகிறப்ப அப் ட்ரெண்ட் போச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு இன்சால்வன்சி ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. எகெயின் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ இந்த வியூ ஃபுல்லாகவே இந்த கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு டேட்டாஸை பேஸ் பண்ணி ஏற்றுறாங்க இறக்குறாங்க, சரிங்களா. ஸோ அது வந்து எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணக்கூடியது. இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்லையும் டேட்டாவை பேஸ் பண்ணி ஏற்றுறாங்க இறக்குறாங்க. பேசிக்காக நீங்கள் டெக்னிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் டேட்டாஸில் என்ன நடக்குது, ஒரு டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னா எக்கனாமிக் லெவலில் என்ன இம்பாக்ட் பண்ணுது, அது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இன்ஸ்டியூஷன் தான் மார்க்கெட்டை வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. அதர் 50% என்னன்னா, ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் தான் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சம் டேட்டாஸை பேஸ் பண்ணி ஏற்றுறாங்க இறக்குறாங்க. இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டியூஷனே எல்லா நேரமும் பை பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டியூஷன் பர் செகண்ட்ஸ்க்கு வந்து பை பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி ரீட்டைலர்ஸும் பர் செகண்ட் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்லாம் கிடையாது. ஸோ அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ சம் ஈவெண்ட்ஸ் வந்து வருது, அது பாசிட்டிவாக வருது நெகட்டிவாக வருதுன்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சஸும் மார்க்கெட் வந்து மேலமாக நகர்த்தவும் கீழமாக நகர்த்துற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து இது, சரிங்களா. ஓகே, ஸோ ஐ ஆம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் பேசிஸ். திஸ் வீடியோ ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கா இருந்தாலும் ஸோ பங்குச்சந்தையை கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து டெய்லியும் டே பை டே லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.